நான் முருகனையே நேர்ல பார்த்த மாதிரி ஃபீல் பண்றேன். முருகனோட அவதாரம் தான் மோடிஜியும். மோடிஜி பேரு நரேந்திர மோகன்தாஸ் மோடிஜி, விவேகானந்தரோட பேர் வச்சிருக்காரு. நம்ம விவேகானந்தர் எவ்வளவு பெரிய ஆளுன்றது இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த மகனோட பவர் அப்படியே மோடிஜிக்கு வந்திருக்கு. திருப்பரங்குன்றம்ன்றது முருகப்பெருமானும் முதல் படை வீடு. முருகப்பெருமானோட முதல் படை வீடு. முருகப்பெருமானத்தை தரிசிக்க முதல் படை வீடுக்கு வர்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. யாரு தடுத்தாலும் முருகனை நான் கூட்டிட்டு வருவேன். இந்த தருணத்தில் எப்படின்னா மாலை நேரத்தில் சிறப்பாக இருக்கு. முருகப்பெருமானை பார்த்து வந்ததுக்கு தமிழ் கடவுள் மேல் பற்று அவருக்கு அதிகம். அதல்லாத இத்தனை வருஷம் திராவிட கட்சியில் ஆண்டு தமிழ்நாட்டு மக்களை குட்டிச்சராக்கி வச்சிருந்தாங்க. அதனால தமிழ் கடவுள்கிட்ட அவர் வேண்டிட்டு போறாரு. தமிழ் கடவுளை முருகா காப்பாத்துன்னு சொல்லிட்டு போறாரு. அதனால உள்ள இருக்கிறது முருக கடவுள், வெளியே இருக்கிறது மோடி கடவுள். நிச்சயமாக மனசு சந்தோஷமா இருக்கு. நம்ம திருப்பரங்குன்றத்திற்கு ஐயா மோடி அவங்க வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தருதுங்க. வரும் தேர்தலில் இப்போ மதுரையில இருந்து தான் ஒரு இன்னைக்கு சாயந்தரம் மண்டேலா இதுல மாநாடு நடத்துறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தை தரிசனம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாரு. இனிமே எங்கேயுமே எப்பயுமே வெற்றி தான். என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் வரும் தேர்தலில் வெற்றி பெறும். நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும் அவருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன குறைனா, ஐயா வர்றத தூரத்துல இருந்து பார்க்க கூட வராம இது வரைக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தை அந்த திரை போட்டு ஐயா பார்க்க முடியாத அளவுக்கு மறைச்சு வச்சிருக்காங்க. பாதுகாப்புன்னு இருக்கு, இருந்தாலும் மக்களுடைய வேதனை அவங்க சொல்றாங்க, அவங்க கருத்தா சொல்றாங்க. அது நம்ம சனாதனத்துக்கு கிடைத்தான வெற்றி. அது